வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்பிக் போய்ட்ரியை பற்றி பார்க்கலாம் வாங்க. எப்பிக்னாலே அது ரொம்ப நீட்டமாக அதாவது ஆயிரக்கணக்கான பக்கங்களில் எழுதக்கூடிய ஒரு போம்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் முக்கியமான கதாபாத்திரமான ஒரு ஹீரோவுடைய பயணம். அதில் கடவுள்கள் இருக்கும் எப்பிக்ஸில், சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸு, அதுக்கப்புறம் கிராண்ட் அட்வென்ச்சர்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடியதான் ஒரு எப்பிக்கு. எப்பிக் தான் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த லிட்ரேச்சரில், அதாவது வாய்மொழியாக இலக்கியம் உருவாக்கப்பட்ட காலத்துலேருந்தே இருக்குதுன்னு சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லேயும் எல்லா கல்ச்சர்லேயும் கண்டிப்பாக ஒரு எப்பிக் இருக்கும். அதில் அந்த நாட்டோடைய அந்த சொசைட்டியோட அந்த வேல்யூஸ், பிலீஃப்ஸ், மித்ஸு இதெல்லாம் கலந்து இருக்கும். அதனால எப்பிக்கை நம்ம ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்குன்னு சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஏன்ஷியன்ட் எப்பிக்ஸ் பார்த்திங்கன்னா ஓரல் ட்ரெடிஷன் போதே ஆரம்பிச்சிடுச்சு. இதில் அந்த ஸ்டோரி டெல்லர்ஸ் அந்த நீளமான கவிதைகளை அப்படியே வாய்மொழியாகவே சொல்லுவாங்க. அதில் அந்த ஹீரோவுடைய டீட்ஸு, அப்புறம் இந்த மித்திக்கல் அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் மற்றவங்க கேட்குறது சொல்லுவாங்க. வாய்மொழியாக சொல்லப்பட்ட கதைகளை அடுத்த ஜெனரேஷனும் அவங்க வாய்மொழியாக அதுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு அவங்க பாஸ் ஓவர் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா எப்பிக் ஆஃப் கில்கமிஷ், இது மெசபொட்டேமியாவிலேருந்து வந்த எப்பிக்கு. அடுத்தது இலியாடோ, ஒடிசியும், இது கிரீஸ்லேருந்து ஹோமர் எழுதுனது. இந்தியாவிலேயும் ராமாயணா, மகாபாரதா நம்மளுடைய ஏன்ஷியன்ட் எப்பிக்ஸ் தான். கிளாசிக்கல் எப்பிக்ஸுன்றது பார்த்திங்கன்னா வெர்ஜிலோடைய டைமில் தான், அவருடைய இனியாடு தான் அதோடைய முக்கியமான காலகட்டம்னு சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா எனியஸ்ன்ற ஒரு ட்ரோஜன் ஹீரோ எரிஞ்சிக்கிட்டு இருந்த ட்ராய் சிட்டிலேருந்து தப்பிச்சு போருக்கு அப்புறம் அவர் தான் ரோமை கண்டுபிடிக்கிறாரு. அது இதில் பார்த்திங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் கல்ச்சர் எல்லாமே இதில் எழுதியிருக்கோம். அது மாத்திரம் இல்லாமல் அந்த நாட்டுடைய அச்சீவ்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் மாரல் வேல்யூஸ் எல்லாம் அழகாக சிறப்பாக எடுத்து சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். மிடிவல் எப்பிக்ஸ்ன்றது மிடில் ஏஜஸ் மூலம் காலத்தில் இருந்தது. இது எப்பிக்கோட ட்ரெடிஷனே கண்டினியூ ஆன மாதிரி தான். இதில் முக்கியமான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து சாங் ஆஃப் ரோலாண்டோ, இட்டாலியிலேருந்து டான்டே எழுதின டிவைன் காமெடியும் சொல்லலாம். ஏன்னா இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதாவது கிறிஸ்டியன் தியாலஜியும் இருக்குது, கிளாசிக்கல் மைத்தாலஜியும் இருக்குது, ஹெரோயிக் தீம்ஸும் இருக்குது, மாடர்ன் எப்பிக்ஸும் இருக்குது. இது பழைய எப்பிக்ஸை அப்படியே அடாப்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுதுனது தான். எக்ஸாம்பிள் ஜேம்ஸ் ஜாய்ஸோடைய யுலிசஸை சொல்லலாம். இதில் அவர் ஹோமரோட ஒடிசியை 20ஆம் நூற்றாண்டு நியூபிலனில் நடக்கிற மாதிரி எழுதியிருக்காரு. அதே சமயத்தில் டெரிக் வால்காட்டோட ஒமேரஸும் சொல்லலாம். இதுவும் எப்பிக் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறது தான். இதில் தீம்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் எல்லாம் இருக்குது. கரிபியன் நாட்டோடைய விஷயங்களை நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ எப்பிக்கோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெரோயிக் ப்ரொட்டகனிஸ்ட் இருப்பார். அவர் எப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து கையாளுற மாதிரி வரும், இல்லை பெரிய பயணத்தை மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். இது நிறைய எப்பிக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த எப்பிக்கில் இருக்கிற அந்த ஹீரோவே ஒரு தேவராக இருப்பார், ஒரு தெய்வீக தன்மை உடையவராக இருப்பார், இல்லைன்னா ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு மற்றவங்கள விடவும் அதிகமான ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்ட்ரென்த்து, கரேஜ், புத்திசாலித்தனம்லாம் இருக்கிற மாதிரி தான் அவங்களுடைய கேரக்டர் உருவாகிருக்கும். அப்புறம் வாஸ்ட் செட்டிங்காக இருக்கும். ஒரு சின்ன இடத்துல இல்லாமல் உலகத்தை சுற்றி போகிற அளவுக்கே கூட நிறையா இருக்கும். வேறு வேறு நாட்டுக்கு போகிற மாதிரி, வேறு ராஜாங்களை பார்க்குற மாதிரி, வேறு அதாவது மலை, கடல், காடு, பாலைவனம் இந்த மாதிரிலாம் போகிற மாதிரிலாம் இருக்கும். இதில் செட்டிங் எப்படி இருக்கும்னா, உண்மையான செட்டிங்ஸும் மைத்தாலஜிக்கல் எலிமெண்ட்ஸும் கலந்து இருக்கிறதுனால இது நிஜமாக இல்லை ஃபேண்டசியான புரியாமல் நம்புறது ஏற்ற மாதிரி தான் அது எழுதப்பட்டிருக்கும். அதே மாதிரி மொழி பார்த்திங்கன்னா ரொம்ப எலிவேட்டடான லாங்குவேஜாக இருக்கும். இதில் ஃபார்மல் டிக்ஷனும் இருக்கும், எலாபரேட் டிஸ்கிரிப்ஷனும் இருக்கும், போய்டிக் டிவைசஸ் இருக்கும், லைக் சிமிலிஸ், மெட்டஃபர்ஸ், எபிக் எபித்தட்ஸ் எல்லாமே இருக்கும். இதனோட மொழியே அந்த ஆளுமையே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸு. எப்பிக்ஸில் நிறைய சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸ் இருக்கும். கடவுளே நேரில் நடக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். மித்திக்கல் க்ரீச்சர்ஸ் இருக்கும். இவங்க மனிதர்களுடைய வாழ்க்கையோடு சேர்ந்து சம்மந்தப்பட்ட மாதிரியும், அவங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற மாதிரியும், அவங்க விதியை
ஒன்று தீர்மானிக்கிறது இல்லை மாற்றுறது இந்த மாதிரிலாம் அமைகிற இதெல்லாம் இருக்கும். இதை படிக்கும்போது நமக்கே வந்து அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அது வர நரேட்டிவும் அந்த மாதிரி தான், கதை சொல்கிற விதமும் அந்த அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். அடுத்தது வந்து முக்கியமானது வந்து தீம்ஸ் ஆஃப் ஹானர் அண்ட் வர்ச்சு. இதில் எல்லாமே வந்து அவங்களுடைய ஹானர், வர்ச்சு, லாயல்ட்டி, நல்லது கெட்டதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த போராட்டம் இதெல்லாம் தான் இருக்கும். நிறைய வந்து என்ன ஆகும்னா மாரலு, அப்புறம் கல்ச்சுரல் டச் ஸ்டோன்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது இது உங்களுடைய சமுதாயம் இப்படி தான் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதோடைய மேன்மைத்தன்மை இதெல்லாம் வந்து எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஒரு கல்ச்சர்லேயும் நிறைய விஷயங்கள் வந்து மேன்மையான விஷயங்கள், பெரிய விஷயங்களை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம பாஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த கதை மூலமாக அவங்க சொல்லுவாங்க. இதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ்னு எபிக்ஸ் சொன்னோன்னா த இலியட் அண்ட் ஒடிசி, இதை எழுதினது ஹோமர். இது வந்து 2 கிரேட் எபிக்ஸும் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு வெஸ்டர்ன் ஹிஸ்ட்ரி லிட்ரேச்சரில். இலியட் வந்து ட்ரோஜன் வாரை பற்றி சொல்லும். ஒடிசை வந்து ஹீரோ ஒடிசிஸ் வந்து அவருடைய போர் முடிஞ்சுட்டு திரும்பி வராருன்ற கதையை சொல்லும். அப்புறம் பியோவுல்ஃப், இதுதான் வந்து ஆங்கிலத்திலே நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஓல்டு எபிக் ஃபார்மு. இதில் ஹீரோவான பியோஃபில் வந்து நிறைய மான்ஸ்டர்ஸ், ட்ராகன்ஸோடலாம் சண்டை போட்டு அவருடைய நாட்டை காப்பாற்றுவார். இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறதுல நமக்கு கிடைச்சதுலே ஓல்டஸ்ட் எப்பிக்கு பியோவுல்ஃப் தான். அடுத்தது டிவைன் காமெடி, இது வந்து டான்டே வந்து எழுதுனது. இது வந்து ஒருத்தர் டான்டேவே வந்து ஹெல்லு, பியூரகட்ரி, ஹெவன் இதுக்கெல்லாம் வந்து எப்படி அவர் ட்ராவல் பண்ணார், அவரை அடிச்சுன்னு போகிறது ரோமன் போய்ட்டான வெர்ஜில், அதுக்கப்புறம் அவருடைய பிலவடான பியட்ரிஸ். இது வந்து கடவுளை நோக்கி போகக்கூடிய ஒரு ஆத்மாவை பற்றின ஒரு கதை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்டனோட பாரடைஸ் லாஸ்ட், இது வந்து 17ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட கதை. இது எப்படி மனிதனோட வீழ்ச்சி, கடவுள்கிட்டேருந்து எப்படி மனுஷன் விழுந்தா, இது வந்து புக் ஆஃப் ஜெனசிஸ்லேருந்து எழுதப்பட்ட கதை தான். இதில் பார்த்திங்கன்னா இதோட முக்கியமான தீம்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா சின், ரிடம்ஷன் அண்ட் நேச்சர் ஆஃப் ஃப்ரீ வில், இதுதான் இது. எப்பிக்குன்றது பார்த்திங்கன்னா ஒரு டைம்லெஸ், ஏன்னா அந்த காலகட்டத்தை இந்த காலகட்டத்தில் எப்போ நம்ம படித்தாலும் நம்மளால் அதோடு ஒன்றி போக முடியும், அதை புரிஞ்சிக்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் எல்லா எப்பிக்கும் அது எந்த நாட்டை சேர்ந்ததாக இருந்தாலும் அது யூனிவர்சலாக இருக்கும். அதே சமயத்தில் அதில் இருக்கிற கிராண்டியர், ஹீரோயிசம், அப்புறம் அந்த ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து படிக்கிறவங்கள மனசை கவர்ற மாதிரி இருக்கும். அந்த வகையில் அது எழுதப்பட்டிருக்கும். காலத்தையும் வென்று நிற்கக்கூடிய காப்பியங்கள் தான் எப்பிக்ஸு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.